கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஒன்றிய அரசே பாஜகவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் கேஸ் உயர் திட்ட ஒன்றிய அரசை உயர் திட்ட ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை பாஜகவே வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அமெரிக்கா போடும் எலும்புக்கு ஆசைப்பட்டு துணை போகும் நரேந்திர மோடி அரசாங்கமே சொந்த நாட்டு மக்களுக்கு சவக்குழியை தோண்ட பார்க்கும் ஒன்றிய அரசு பாஜகவே அமெரிக்காவின் கைக்கூலியே வெட்கக்கேடு 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 மானக்கேடு. ஒன்றிய அரசு இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய போரை காரணம் காட்டி இந்தியாவிலே கேஸ் தட்டுப்பாடுகளை இன்றைக்கு திட்டமிட்டு செயற்கையாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு எழுப்புகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவிற்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயும் சரி கேஸும் இன்றைக்கு வரவில்லை என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு பிரச்சாரம் என்பது பல நாடுகளில் இன்றைக்கு அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் கேஸ் விலை உயர்த்தியிருப்பதன் மூலமாக இந்த போரை காரணம் காட்டி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விலை உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு எழுப்புகிறது. கேஸ் தட்டுப்பாடு எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அரசு விலை உயர்வை ஏற்படுத்துமா? இப்ப விலை உயர்வை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு இந்த கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கிறது. கொரோனா காலங்களிலே தனியார் நிறுவனங்கள் புதிய புதிய நிறுவனங்கள் எல்லாம் ஏன் தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொண்டு தண்ணீர் வியாபாரத்தின் மூலமாக புதிய முதலாளிகள் உலகத்தில் பெரும் முதலாளிகள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு உலகில் நடக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்காவினுடைய ஒரு சுய லாபத்திற்கான ஒரு செயற்கையான ஒரு போரை இன்றைக்கு அமெரிக்கா திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அது அங்கே சொல்லக்கூடிய காரணம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அங்கே அணுசக்திகள் அதிகமாக இருக்கிறது. உள்நாட்டு மக்கள் இன்றைக்கு பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் போர் தொடுக்கிறோம் என்று அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் அந்த நாட்டிலே அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்படியாக இருந்தால் கூட அந்த நாட்டினுடைய மக்கள் தன்னுடைய ஜனநாயக முறையிலான போராட்டத்தின் மூலமாக அவர்கள் அந்த நாட்டிற்கு யார் வர வேண்டும் என்று, யார் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போய் அங்கே ஈரானிலே ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு யார் கொடுத்தது உரிமை? இன்னொரு புறத்திலே பாலஸ்தீனத்திலே அவருடைய சுதந்திர போராட்டத்திற்காக போராடக்கூடிய காசா அதனுடைய மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர், அதற்கு மறைமுகமாக நேரடியாகவும் அமெரிக்கா துணை. வெனிசுலாவிலே அங்கே இருக்கக்கூடிய அதிபரை கடத்தி சென்று இன்று வரை அமெரிக்காவிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதுமே கொள்ளை லாபம் அடிப்பதற்கு கொள்ளை அடிப்பதற்காக குறிப்பாக எண்ணெய் வளங்களை இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா இன்றைக்கு உலகம் முழுவதும் செயற்கையாக ஒரு திட்டமிட்ட போரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் படுகுழியில் போயிருக்கிறது. அமெரிக்காவிலே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவிலே அந்த அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெடுத்து போராடுகிறார்கள். அதை மறைப்பதற்கு
அந்த தோல்வியை மறைப்பதற்கு உலக நாடு முழுவதும் போரை நடத்தி அதன் மூலமாக தன்னுடைய ராணுவ பலத்தை, ராணுவ பொருட்களை விற்பனை செய்வதற்காக அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உலகம் முழுவதும் இன்றைக்கு போர் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த போரை இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு அதிபரோடு ட்ரம்போடு ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய அந்த நண்பர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள், அவர் அமெரிக்காவினுடைய அதிபர் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் அமைதி காப்பதும் துணை நிற்பதும் இந்தியாவினுடைய கடந்த கால வெளிநாட்டு கொள்கைக்கு எதிரானதாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய அந்த வெளிநாட்டு கொள்கையை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இன்றைக்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்நிலையை பற்றி சிந்திப்பதற்கு கூட ஒரு நேரமில்லாத ஒரு பிரதமராக இன்றைக்கு விலகி இருப்பது இந்திய நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய வரலாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு பிழையாக இன்றைக்கு மோடி அவர்கள் இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் மாநிலத்திற்குள் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவிலே செய்யக்கூடிய ஒரே வேலை மோடி அவர்கள் இந்த வேலையை தவிர வேற எதையும் செய்யவில்லை. இந்திய நாட்டினுடைய மக்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, இந்திய நாட்டினுடைய விலைவாசி உயர்வுக்கு சம்பந்தமாக, இங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் குறித்து எதையும் பேசுவதற்கு இன்றைக்கு மோடி தயாராக இல்லை. அதற்கு பதிலாக ட்ரம்புக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு செயலில் இன்றைக்கு ஈடுபட்டிருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கு சர்வதேச அளவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயினுடைய அந்த நெருக்கடியை காரணம் காட்டி விலை உயர்வை ஏற்படுத்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலே ஜிஎஸ்டி என்ற பெயரில் இன்றைக்கு ஏராளமான வரி உயர்வுகளை போட்டு கொள்ளையடிக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்றைக்கு கேஸுக்கான அதே போன்ற கேஸ் சிலிண்டர் விலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டியினுடைய உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வரை, வாபஸ் பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மக்களை திரட்டி வீதி வீதியாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்திய சுதந்திர வரலாறுலே சுதந்திரமே இல்லாமல் ஒரு வக்கற்ற ஆட்சியை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை மறுத்து பேசுறதுக்கு வக்கு இல்லை. அதே ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு பார்த்தா இந்திய எல்லையிலேருந்து 300 கிலோமீட்டருக்குள்ள இந்தியாவுக்கு விருந்தினராக வந்த ஒரு கப்பலை அடித்து தூக்கியிருக்கான். அதுக்கும் வாய் திறக்கல. ஏன்னு கேட்டால் அது நம்ம கடமை இல்லையா? எந்த கடலை அடித்து தூக்கினா? இந்திய பெருங்கடல். அந்த பெருங்கடல் பேரே இந்திய பெருங்கடல். ஆனால் இந்தியாக்காரன் வாய் திறக்க மாட்டானா. அந்த அளவுக்கு கேவலமான வக்கற்ற ஒரு ஆட்சியின் கீழ் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2022 முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, உலகத்திலேயே உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி தான் இருக்கிறதுலே பெரிய அடிமை ட்ரம்ப்புக்கு அப்படின்னாங்க. ஆனால் அவன் கூட ட்ரம்பின் வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ்லேயே ட்ரம்புக்கு எதிராக பேசுகிறான் அவன். ஆனால் நம்ம ஆளு நீ செருப்பு எடுத்து அடிச்சுக்கோ, காரி முழிஞ்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே நம்ம ஆட்சி நடக்கிறத பார்க்குறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட்டுப்பாடு இல்லை, எதுவுமே இருக்காது அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. முதல்ல நீ கேவலமாக நிர்வாகம் பண்ணி இன்னைக்கு 60 ரூபா ஏறி இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது என்ன சொல்லணும், மக்களை நீ தயாராக படுத்தணும்ல. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு வரைக்கும் ஒத்த காலில் நிற்கிறானுங்க, எந்த தட்டுப்பாடும் கிடையாது, மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு. ஆனால் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்னு இருக்கிற எல்லா கடைகளும் பூட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் சிலிண்டர் கிடையாது அப்படின்னு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளை கலாச்சிக்கிட்டு இருந்தவன்,
ஏன்டா ஈரானில் போறனா நீ ஏன்டா இங்கே அழுவுறன்னு கேட்டவங்களாம் இப்போ வந்து ஐயையோ என்னால் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண முடியல, ஐயையோ என்னால் ஹோட்டலில் போய் திங்க முடியலன்னு ஆன்லைனில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மக்களே இப்போ தான் வந்து எல்லாரும் கேஸ் சிலிண்டர் பற்றி பேசுனாங்க, மானியத்தில் எப்படி கை வச்சாங்கன்னு பேசுனாங்க, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி பேசுனாங்க. இன்னொரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. எல்லாரும் கோடை காலம் வரப்போதுன்னா என்ன சாப்பிடுவீங்க? எல்லாரும் வாட்டர்மெலன் சாப்பிடுவீங்க. வாட்டர்மெலனுக்கு தேவையான அத்தனை உரங்களும் ஃபெர்டிலைசர், இந்த ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு பெரிய லெவலில் வரப்போகுது. ஏன்னா அதே ஆர்மஸ் வழித்தடத்தில் தான் இந்த ஃபெர்டிலைசரையும் நம்ம இறக்குமதி செய்கிறோம். அதுவும் தட்டுப்பாடு பெருசாக வரப்போகுது. எல்லா மக்களும் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலை இல்லாமல் நம்ம பாரத பிரதமர் அப்படின்னு ஒரு பேருக்கு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நேராக ட்ரம்ப் தான் இங்கே ஆட்சி செய்கிறாரு. ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் தரகராக இருக்கிற ஒருத்தர் இங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டோம், இங்கே வந்து படங்களை ப்ரமோட் பண்ணிக்கிட்டோம். வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு அதிபர் முர்முவை, குடியரசுத் தலைவர் முர்முவை அனுப்பித்து அங்கே ஒரு சாதிய பிரச்சனையை தூண்டுவதிலும் மும்முரமாக இருக்கிறார். இது மேலும் அதிகரிக்க போகிறது, மக்கள் மீது சுமை ஜாஸ்தியாக போகிறது. அப்படிங்கிறத நம்ம தான் எதிர்கொண்டாகணும். நம்ம தான் தொடர்ச்சியாக பேசி வரோம். ஆனால் நம்ம பேசினா மட்டும் பத்தாது. இந்த பிரச்சாரத்தை நாம் பெரிய அளவில் கொண்டு போக வேண்டும். பெரிய அளவில் கொண்டு போவதற்கு நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 2 நபர்கள் தடையாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் பிச்சைக்காரங்க எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிச்சைக்காரர்கள் என்றால் நீங்கள் தெருவில் பார்ப்பவர்கள், உங்களிடம் யாசகம் கேட்கும் யாசகர்களை சொல்லவில்லை. அவர்கள் பாவப்பட்டவர்கள், அவர்கள் சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டு காசுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்கள சொல்ல நான் பிச்சைக்காரன் சொல்றது பிச்சைக்காரங்க. எந்த பிச்சைக்காரன் அப்படின்னா வீசா பிச்சைக்காரன், சீட்டு பிச்சைக்காரன். நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் வீசா பிச்சைக்காரனுங்க எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது அமெரிக்கா வீசா தரும் அப்படின்னு அமெரிக்கா வீசி எறிகிற வீசாவுக்காக அமெரிக்கா பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கல்ட்டவில் தொடுறது. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு, ஈரான் மீது வெறுப்பு உமிழ்வதற்கு இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்வது. அப்ப இங்க நீ ஈரானுக்கு ஆதரவாக இருப்பது அப்படிங்கிறது அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா போன்ற தேசங்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்க போராடுற அப்படிங்கிறது இல்லாம இந்த போரை கண்டிக்கும் அனைவரும் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு துணை போவதாக பொய் பிரச்சாரம் செய்வது. இதுல முக்கியமாக இந்த வீசா பிச்சைக்காரங்களும் பங்கேற்று, ஏன்னா அமெரிக்காக்காரன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீ எங்க பொய் பிரச்சாரத்தை பெரிய லெவலில் கொண்டு போன ஆன்லைனில் வந்து இதே சோறு தண்ணி இல்லாமல் இதே கதியாக கிடந்தனா உனக்கு வீசா ஈஸியாக கிடைக்குப்பான்னு இருக்கான். அப்போ இந்த வீசா பிச்சைக்காரங்களாம் யாரும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்க தான், நம்மளோட வேலை பார்க்குறவங்க, நம்மளோட காலேஜில் படித்தவங்களாம் தான் இருப்பாங்க. இந்த வீசா பிச்சைக்காரர்களின் பொய்யை முறியடித்து நம்ம மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் என்ன வீசா பிச்சைக்காரன், இன்னொரு பிச்சைக்காரன் என்ன சீட்டு பிச்சைக்காரன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2013 இதே போல் கேஸ் சிலிண்டர் விலை ஏறிய போது பாஜக அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தபோது வீதியில் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து போராடினான். மாட்டு வண்டியில் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் கிராம கிராமமாக போராடினான். இன்னைக்கு எதிர்கட்சி என்ன பண்ணுறான்? இதனாலதான் இவன் என்ன சொல்றது, சீட்டு பிச்சைக்கு மட்டும் வாய் திறக்கிற எதிர்கட்சிகள் வீதிக்கு வந்தால் ஒழிய இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனையாக அழுத்தம் கொடுக்கப்படும். அப்படி இல்லாம இது ஏதோ கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே ஆன பொறுப்பு, இது ஒரு சிலருக்கான பொறுப்பு அப்படின்னு இருந்தா அது அவர்களின் இருப்பிடத்துக்கே பெரும் ஆபத்தாக விளைவித்து விடும் என்று உணர்ந்து அவர்கள் எல்லாம் போராட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து மருத்துவர் ஐயாவின் சின்ன மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு திமுக என்ன பண்ணிடுச்சுன்னு. இதை விட கேவலமான அறிக்கை எங்கேயா இருக்க முடியுமா? யாரு கூட கூட்டணியில் வச்சிருக்கிற நீ, யாரு கூட நீ வந்து அலையன்ஸ்ல இருக்க? அங்க கேட்க வக்கு இல்லாம இன்னைக்கு இப்படியான பொய் பிரச்சாரத்தை ஒரு எம்பி, முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் எடுக்கிறாரு அப்படின்னா அதற்கு எதிராக இங்க இருக்கிற அரசியல் சக்திகள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அப்ப எல்லா அரசியல் சக்தியும் கூட இருக்கிற நண்பர்கள், தொழிலாளர்கள் எல்லாத்தையும் இதை பத்தி பேச வைப்போம். அதற்கு இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் என்று நம்பி இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தோழர்களிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே திரளாக கூடி நின்று எரிவாயு விலையினை, அந்த விலை உயர்வினை கண்டித்து இந்த நாட்டு மக்களுக்கு எரிவாயு விலை எதற்காக இப்படி உயர்கின்றது, அதற்கான காரணம் என்ன, இந்தியா பெட்ரோலியம் யாரிடம் வாங்க வேண்டும் என்று யாரு உத்தரவு போடுவது, இந்த உத்தரவை யாரு எதற்காக போடுகின்றார்கள், அடுத்து பெட்ரோல் விலை என்னவாக இருக்கப் போகிறது, அதன் விலை
எவ்வாறு உயரப் போகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, இவைகளை எல்லாம் இந்த நாட்டு மக்களும் இங்கே திரளாக திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் அறியும் வண்ணம், தெரிந்து கொள்ளும் வண்ணம், நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கும் வண்ணமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எரிவாயு சிலிண்டருடைய விலை என்னவாக இருந்தது? இதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? நேரடியாக மானியம் தருவதாக சொன்னார்கள். நேரடி மானியம் என்றால் என்ன? நாம் எரிவாயு சிலிண்டர் கொண்டு வந்து விற்கக்கூடிய அந்த தோழரிடம், அந்த தொழிலாளரிடம் 350 ரூபாய், 363 ரூபாய் கொடுத்து நேரடியாக மானியத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம். இவர்கள் அதற்கு ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். என்னவாக? நேரடி மானியம் என்று சொன்னார்கள். நேரடி மானியம்னு என்ன? நம்ம நிற்கிறோம், இந்த தோழர் நிற்கிறாரு, அவர்கிட்ட நம்ம 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுறோம், அதான் நேரடி மானியம். இவங்க என்ன சொன்னாங்க? நேரடி மானியம்னா உன் அக்கௌண்ட் நம்பர் கொடு, உன் வங்கி கணக்கு என்ன கொடு, இந்த வங்கி கணக்கில் சிலிண்டர் வந்த உடனே உனக்கு மானியத்தை நாங்கள் எங்கேயோ இருந்த வாக்கில் போட்டுருவோம். ரைட்டு, போட்டிங்க. எத்தனை நாள் போட்டிங்க? யாருக்கு போட்டிங்க? எப்படி போட்டிங்க? எதனா விவரம் தெரியுமா? ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் சிலருக்கு வந்தது. இது வந்துச்சா வரலைன்னா கூட நிறையா பேருக்கு தெரியலை. ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்திருக்கேன், அதை போய் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு, சிலிண்டர் என்னைக்கா வாங்கியிருப்போம், இது போன மாதம் வந்த காசா, இல்லை இந்த மாதத்துக்குள்ள காசா, இல்லை எப்போ உள்ள காசு, எந்த மாதத்துக்குள்ள பைசா இந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, இல்லை வேற எவனாவது நமக்கு தெரிஞ்சவன், நமக்கு கடன் வாங்கினவன் போட்டிருந்தானா, இதுகளெல்லாம் கண்டுபிடிப்பதற்குள்ள மக்களுக்கு கிறுக்கு பிடித்து போய்விடும். அதற்கடுத்தபடியாக என்ன செய்தீர்கள்? இந்த போட்ட பணத்தை இதை எப்படா அடிக்கணும்னு பார்த்துருக்கீங்க நீங்கள். இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? கிராமங்களில் உள்ள வங்கிகளில் 3000 ரூபாய் அதிகபட்ச இருப்பு தொகை வேண்டும். நகராட்சிகளில் வங்கிகளின் அதிகபட்ச இருப்பு தொகை என்ன வேண்டும்? மாநகராட்சிகளில் வங்கிகளில் ஒரு தனியார் அக்கௌண்டில் எவ்வளவு இருக்க வேண்டும்? இந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிங்க. ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஒரு வங்கி கணக்கிலே 1000, 2000 ரூபாய், 3000 ரூபாய் பேலன்ஸ் வைக்கலைன்னா அவனோட பணத்தை மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவை பிடிச்சிக்கினே வந்தீங்க. இந்த சிலிண்டரில் போட்ட பணத்தை 1000 ரூபாய், 3000, இப்போ கிராமங்களில் உள்ள வங்கி கணக்கில் 3000, நகரங்களில் உள்ள அது மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சுருந்தீங்க, ஒரு அளவீடு வைத்திருந்தீர்கள். அந்த அளவீட்டின்படி நீங்கள் போட்ட பணத்தை நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள். இதை வேற ஒரு தனியாக ஒரு பத்திரிகை செய்தியிலே, ஊடகங்களிலே நாங்கள் இவ்வளவாக இந்த குறைந்தபட்சம் அக்கௌண்டிலே நிதி இல்லை என்று சொல்லி இத்தனை ஆயிரம் கோடி லாபத்தை ஈட்டி தந்திருக்கின்றோம் என்று வங்கிகளை விட்டு அறிக்கை வரை சொன்னீர்கள். இந்த வங்கி ஊழியர்களும் இதனுடைய சூழ்நிலை நீங்கள் போட்ட உத்தரவிலே நம்ம பாதகம்தான் செய்கிறோம் என்று அறியாமல் இந்த ஊழியர்களும் அந்த வங்கி இப்போ தான் கொஞ்சம் தளர்த்திருக்கீங்க அந்த விதிகளை. அப்போ இது மாதிரியான ஒரு வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்திலேயே கொலையாளியாக பாதகமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் உங்களை நண்பன் என்று சொல்லுகின்றார். விவேகானந்தர் என்ன சொன்னார்? உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யார்? ட்ரம்ப் உங்களை கட்டிப்பிடிக்கிறாரு, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உங்களை கட்டிப்பிடிக்கிறாரு. அப்போ இவங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நண்பர்களா? உங்களுக்கு அவன் பேர் என்ன? அந்த ஒருத்த வந்து ஃபைலு, அது என்னமோ ஒரு ஃபைல், எப்ஸ்டீன் ஃபைல், அந்த ஃபைலில் உங்கள் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு வாய் திறந்து பேசவே மாட்டிக்கிறீங்க. என்ன இது மாதிரியான வேலைகளை விட்டுவிட்டு வேறு நாடுகளுக்கு அல்லது வேறு அயல் நாடுகளுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு நீங்கள் சேவகம் செய்வதை விட்டுவிட்டு, ஆனால் ஒன்றுப்பா, இதுலேயே பெரிய ஒரு அவமானகரமான விஷயம் என்ன, இது யாராக இருந்தாலும் ஊரில் கூலி தொழிலாளி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தோழர்கிட்ட போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, உன் குடும்பத்தை நீ பார்க்காம
உன் குடும்பத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று இன்னொரு நாட்டைச் சேர்ந்த இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து அறிவிக்கிறார் என்றால் அடுத்த நிமிடமே ஒரு நல்ல ஒரு பிரதமராக இருந்தால் நல்ல ஒரு இதாக இருந்தால் நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு சென்று விட வேண்டும். அந்த அலோ பண்றாங்களாம். எங்க ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் இந்திய நாட்டிற்கு அனுமதி வழங்குகிறார். இது பத்திரிகை செய்தி. இந்த செய்தியை படித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே கேட்க தோன்றியது. இதை விட பெரிய இந்திய மக்களுக்கு, இந்திய நாட்டு பிள்ளைகளுக்கு, அதுவும் இந்த இந்திய மக்களுக்கு இதை விட ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் நீ ரொம்ப தைரியமான ஆள் தான். ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன, இப்போ தமிழ்நாட்டில் இதோடு சேர்ந்து இன்னும் 4 மாநிலங்களில் மாநில தேர்தல் வரவிருக்கின்றது. இந்த நேரத்திலே, இந்த வேளையிலே நீங்கள் எரிவாயு சிலிண்டருடைய விலையை உயர்த்துகின்றீர்கள் என்றால், அல்லது பெட்ரோல் விலையை இனிமேல் உயர்த்த போகிறீர்கள் என்றால், உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலி தான். உங்களுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாடு மக்களும் பிற 3 மாநில மக்களும் விரைவில் புகட்டுவார்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 1991 நான் பிறந்தேன். இங்கே இருக்கிற பகுதிவாழ் மக்கள் வந்து அனைவருக்கும் தெரியும். 90களிலும் சரி, 2000களிலும் சரி, 2010களிலும் சரி, 2014லும் சரி, 2020களிலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க செங்கோடி பிடிச்சி விலை உயர்வுக்கு எதிராக, விலைவாசி உயர்வுக்கு எதிராக, பஸ் கட்டண உயர்வுக்கு எதிராக போராடி கொண்டே இருந்தார்கள் என்பதை நினைவுபடுத்த வேண்டிய நேரம் இது. ஆனால் அந்த விலைவாசி உயர்வுக்கும் இன்னைக்கு நாம சந்திச்சிட்டு இருக்கிற எரிவாயு தட்டுப்பாடுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் 1990களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான பூபேஷ் குப்தாவாகட்டும், ஏபி பரதன் ஆகட்டும், அவர்கள் பேசிய உரை என்பது காலம் தாண்டி இன்று அளவிலும் அது வந்து எவ்வளவு பொருத்தமாக உள்ளது என்பதை நாம் வந்து அனைவரும் நினைவு கூற வேண்டும். காங்கிரஸுடைய 1991 கொண்டு வந்த தனியார் மையம், தாராள மையம், குளோபலைசேஷன் பாலிசி வந்து நம்முடைய இறையாண்மையை, நம்முடைய சமூக மூலதனத்தை, இந்தியாவின் சமூக மூலதனத்தை தாரை வார்ப்பதற்கான ஒரு வாசல் கதவை திறந்து வைத்தது. அந்த திட்டம் என்பது சர்வதேச மூலதனம் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா 1990களுக்கு முன்னாடி இருந்த சோவியத் ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் இந்தியாவில் உருவாக்கி வைத்திருந்த சோசியலிச அமைப்புகள், அரசு அலுவலகங்கள், அரசு அமைப்புகள், பெல் ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், மற்றும் பல கல்வி நிலையங்கள், கல்லூரி நிலையங்கள், இது போன்ற சோசியலிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாத்தையுமே தாரவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியோட தான் வந்து குளோபலைசேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து, அன்னைக்கு எனக்கு வயசு 5, இன்னைக்கு 30க்கும் மேல, இன்னைக்கு வரைக்கும் கடந்த 35 வருஷமா இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், முக்கியமா சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சர்வதேச மூலதனம் இந்தியாவுக்கு வருவது இந்திய மக்களுக்கு கேடு விளைவிக்கும், அது உங்க சமையல் அறையில் இருக்கிற ஸ்டவ் வரைக்கும் வருங்கிறத 1990களிலிருந்து நாங்கள் வந்து சொல்லிட்டு வரோம். அது இன்னைக்கு பாண்டிச்சேரியில் மூடப்படுற ஹோட்டல்கள் ஆகட்டும், பெங்களூரில் மூடப்படுற மொத்த ஹோட்டல்கள் ஆகட்டும், எல்லாரும் நாங்கள் 1990களில் என்ன சொன்னோமோ அதை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 1990களில் இருந்த கொள்கைக்கும் இப்ப இருக்கிற கொள்கைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. இஸ்ரேல் உடனான உறவு வந்து எப்பயுமே வந்து பாலஸ்தீன புரட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கழுத்துக்கும் கத்திக்கும் இருக்கிற உறவு. கழுத்துடன் கத்தி உறவு வைத்தால் கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் துண்டிக்கப்படும் என்பதுதான் இயற்கை. ஜியோனிஸ்ட் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய உறவு என்பது எந்த நாட்டுடன் இருக்கிறதோ அந்த நாட்டுடைய இறையாண்மை கொல்லப்படும், இறையாண்மையை தாரை வார்க்கப்படும் என்பதுதான் உண்மை. ஈரான் வழியாக நமக்கு வரக்கூடிய எல்பிஜி, அது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால் இன்னைக்கு வந்து எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இந்தியா மற்ற நாடுகளிடம் எந்த இடத்திலையும் வணிகம் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய அடிப்படை சுதந்திர உரிமை, அடிப்படை இறையாண்மை உரிமை 200 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய இடதுசாரி முன்னோர்கள், தோழர்கள் வந்து ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம்,
இன்னைக்கு மோடியின் கேவலமான எந்த வகையான இயற்கை புலனும் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத, சிந்தனை இல்லாத வெளியுறவு கொள்கையால் தாரை வாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இடதுசாரி தெலுங்கானாவில் இருக்கும் நாகரெட்டி என்ற கம்யூனிஸ்ட் தோழர் எப்பயுமே சொல்லுவார், தோழர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் என்பது பொருளாதார சுதந்திரமாகவும் இருக்க வேண்டும் என்று. இன்று நம்முடைய இறையாண்மையை தாரை வார்ப்பது மூலமாக ஒவ்வொரு இந்தியனுடைய பொருளாதார சுதந்திரம் விற்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. எதற்காக விற்கப்பட்டது? இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்காக விற்கப்பட்டதா? கிடையாது. இந்தியாவுடைய கடனுக்காக விற்கப்பட்டதா? கிடையாது. எனர்ஜி பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், மத்திய அரசு, மோடி அரசு அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் அவருடைய வீட்டில், அவருடைய ஃப்ளைட்டில் போடப்பட்ட பர்சனல் டிராஃப்ட் பாலிசிஸ் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்டவ் இல்லாததும் கேஸ் இல்லாததும். இப்போ இங்கே இருக்கிற ஸ்டவ் கூட ஒரு வாரம் கழிச்சு யாராவது அடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ இந்த குரல் என்பது, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது 1990 ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இடதுசாரிகளும் முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தொடர்ந்து ரோட்டிலையும் போராடிட்டு இருக்கிறோம், பாராளுமன்றத்திலும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு தான் வரும். ஆனால் 2014 வருடத்திற்கு பிறகு பார்ப்பனிய பாணிய கும்பலால் இந்தியாவின் அனைத்து சமூக மூலதனமும் வணிகம் என்ற பெயரில் தாரைவாக்கப்பட்டது என்பதை நாம் உணர்றோம். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இட் இஸ் a legalized plunder அப்படினாரு. சட்ட வடிவம் கொடுக்கப்பட்ட கொள்ளை அது. இந்த கொள்ளையில் நமக்கு என்னெல்லாம் போச்சு? சுயமா ஒருத்தர் கூட வணிகம் பண்ற உரிமை போச்சு. சுயமா நம்மளால ஒரு வழக்க கூட இன்னைக்கு நம்ம புலனாய்வு செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய புலனாய்வு அதிகாரிகளுக்கு கூட இஸ்ரேலுடைய மொசாடு தான் பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லா எக்கனாமிக் பாலிசிஸும் யார் டிசைட் பண்ணுவாங்க? அந்த அட்வைசரி பேனல் யார் இருக்கா? எல்லா இடத்திலையும் ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கொள்ளும் இஸ்ரேல், ஜியோனிஸ்ட் இஸ்ரேக்கள் அமெரிக்காவுக்கு பிறகு இந்தியாவிலும் கால் பதித்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. நாம் இன்னைக்கு பேப்பரில் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்கிங்கில் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் லா அண்ட் ஆர்டரில் வராங்க, சர்வைலன்ஸில் வராங்க. இன்னைக்கு இதோட ஆல்டர்னேட் பாலிசியா இந்தியா கடந்த 50-60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பாலிசி என்ன? நமக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நம்ம பாலஸ்தீனுக்கு துணை நிற்போம். ஆனால் எந்த வகையான வெக்கமும் இல்லாமல், எந்த வகையான மானமும் இல்லாமல், ஈனமும் இல்லாமல், ஏன்னா சொந்த மினிஸ்ட்ரியே பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காப்புல. ஒரு வழக்கில் இதே பாஜக வழக்கு, இதே பாஜக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டதுக்காக அவன் மேலே யூஏபிஏ வழக்கு போட்டாப்புல. அந்த வழக்கில் ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, எதிரி தரப்பு ஆவணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு பாலஸ்தீனுக்கு ஆதரவாக உள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன். ஆக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த அரசை ஆட்டுவிப்பது பார்ப்பனிய பனியா கூட்டம் என்பது இது போன்ற வழக்குகளும் இது போன்ற இக்கட்டான காலகட்டமும் வெளியுணர்த்தும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பார்த்துட்டு வர்றது என்ன அப்படின்னா, விலைவாசிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விலைவாசிக்கு உயர்வாக செங்கோடி உயர்ந்து கொண்டே இருக்கும், தோழர்கள் குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த குரல் சாதாரண சாமானியன் நடுத்தர உழைக்கிற மக்களுடைய குரலாக மாறி இருப்பது என்பதுதான் நாங்கள் காலகாலமாக சொல்லி வரும் ஒரு முக்கியமான ஒரு சங்கதி. இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நம்முடைய ஒவ்வொருவரின் ஆன்மாவையும் தட்டி எழுக்க வேண்டும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க. இந்த குரல், இந்த ஆர்ப்பாட்டம், இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம பக்கத்தில் இருக்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல விசா பிச்சைக்காரர்கள், நம்முடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நம்மளுடைய அண்ணாவாக இருப்பாங்க, எல்லாருமாக இருப்பாங்க. அவர்கள் தூக்கத்தை தட்டி எழுக்கும் குரலாக இருக்க வேண்டும். அது இருக்கும் வரை இந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் வெற்றி அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் அன்றாட
அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய சராசரி மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் இவங்க பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் இன்னைக்கு உயர்த்திருக்கிறாங்க. காரணம் என்ன? காரணத்தை இன்னைக்கு மோடி அரசு முட்டி மோதி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்ன? மோடிக்கு ஒரு துணிச்சலா ஒருத்தரை எதிர்க்கும் தெரியாது, ஒருத்தரை அந்த நாட்டுக்கு ஆதரவாக பேசவும் தெரியாது. இன்னைக்கு உலகமே அஞ்சு, இன்னைக்கு உலக நாடுமே ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய சூழல். அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்னைக்கு விடுதலைக்காக போராடக்கூடிய ஈரான் மீது நடத்தக்கூடிய அந்த போர் இன்னைக்கு பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. இதற்கான ஒரு முக்கியமான இன்னைக்கு பலரும் பேசுவாங்க, இன்னைக்கு போராட்டம் எது நடத்துறாங்க அந்த போர் சம்பந்தமானு. இன்னைக்கு அங்க நடக்கூடிய அந்த போர் தான் இன்னைக்கு இந்திய நாட்டை இன்னைக்கு கடுமையா தாக்குது. விலைவாசி உயர்வை கடுமையா தாக்கி இருக்குது. முதல் அடி தான் இந்த கேஸ் சிலிண்டர் விலை. இன்னும் போக போக எதாவது மாறப்போகுதுன்றது நம்ம பார்க்கத்தான் போறோம். அதனுடைய ஒரு முக்கிய கருவு தான் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்னும் நடக்கக்கூடிய இந்த போராட்டம். இந்த